ஆதிரா, உங்க அம்மா சுபத்ரா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரி பாட்டி. இல்ல, முதல்ல தாத்தா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா பாட்டி. இருவா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. இந்தாங்கய்யா, எல்லாரையும் தொட்டு கும்பிட்டுக்க சொல்லுங்க. எல்லாருக்கும் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுப்பா முருகா. அம்மா, இப்ப உங்க வீட்டு வாரிசு தலையில பூச்சட்டியோட 3 முறை இந்த கோவில சுத்தி வந்து அகண்ட தீபத்தை ஏத்தணும். சரிங்க. தீப்பிழம்பல கறந்த உன்னை பால் குடம் எடுத்து சாந்தப்படுத்தாம பூச்சட்டி எடுக்கிறேன் என் பேத்தி கையால. முக்தியை வேண்டியுமே எத்திக்கும் செல்ல வேண்டாம், முருகன் இருப்பிடமே முக்தி தலம் ஆகும் அப்பா. இருதயத்தில் முருகனை இருத்திவிடு, முருகனை இருத்திவிடு முருகா. அப்பனே முருகா, முருகா அடியேனுக்கு முக்தி தந்தருள்வாயப்பா. முருகா, முருகா சரணம். சாமி, வா பக்தா. சாமி, நான் நினைக்கிறது நடக்குமா? நாம என்னதான் உருண்டு புரண்டு வேண்டினாலும் அவன் நினைக்கிறதா நடக்கும். என்ன சொல்ல வரீங்க? ஒன்னும் புரியலையே. நீயோ நானோ மனசுல என்ன நினைச்சாலும் அது நடக்காது. அந்த முருகன் நினைக்கிறதா நடக்கும். அதுக்கு ஒரே வழி அவன் காலடியில சரணடைறதான். நிச்சயமா சாமி. ஆனா நான் ஒரு காலடியில சரணடைறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் சாமி. ஐயா, திரு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. அடுத்த அகண்ட தீபத்தை ஏத்திட்டோம்னா இன்னைக்கு திருவிழா நல்லபடியா முடிஞ்சிடும். சரிங்க சாமி.
அகிலன் கிட்ட இத்தனை தடவை சொல்லியும் வந்து நின்னுட்டு இருக்கானே. ச்சே, இப்ப என்ன பண்றது? ஐயோ, வர எனக்கு என் மேல கோவமா வருது. அண்ணி, இனி இருக்கிறது விளக்கேத்துறது மட்டும்தான். ஆமா, அதுக்குதான் என்ன செய்யறதுன்னு தெரியாம புலம்பிட்டு இருக்கேன். ஆமா, நாமெல்லாம் இங்க இருக்கோம். சாருமதி எங்க தனியா போயிட்டு இருக்கா? அதானே அண்ணி. சரண்யா, நீ போ, நான் அவளை பாத்துட்டு வரேன். சாரு, இது என்ன கெட்டப்பு? உன்னை பாக்குறதுக்கு தான் சாரு. உன்னை வர வேண்டான்னு சொன்னல. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, நீ வராம நான் கிளம்ப மாட்டேன். நம்ம இன்னைக்கே போய் ஆகணும். சொன்னா புரிஞ்சுக்கோ அகிலா, இன்னைக்கு முடியாது. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சாரு, நல்லா கேட்டுக்கோ. எல்லாரும் பூச்செட்டி எடுத்து கோயிலை சுத்தி வரும்போது அவங்க கவனம் ஆதிராமல தான் இருக்கும். அந்த நேரத்துல நீ கரெக்டா வெளியில வந்துரு, புரியுதா? சரி, நான் ட்ரை பண்றேன். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஏன் நில்லு? நீ ஒன்னும் பயப்படாத பாப்பா, எல்லாம் நல்லதே நடக்கும். நீ போ. ஏய் நில்லு. ஆமா, யார் நீ? உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. ஆமா சாருமதி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அத்தை, நான் வாஷ்ரூம் போறதுக்காக வந்தேன். என்னை கூப்பிட்டு இந்த சாமியார் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரா, அதான் கேட்டுட்டு இருந்தேன். இவன் முழுக்கிற மொழிய பார்த்தா சாமியார் மாதிரி தெரியலையே. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. நீ யாருன்னு சொல்லு. எல்லாரையும் சந்தேகப்படுற மாதிரி என்னையும் சந்தேகப்படுறியா? உன்னோட சந்தேக புத்தி போகட்டும். ஏய், எங்க அவனை காணோம்? அவரு போயிட்டாரு அத்தை. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? இனிமே பேசல அத்தை. என்னத்தையோ ஊத்திட்டான். மூஞ்சி பிசு பிசுன்னு இருக்கு. இரு, முகம் கழுவிட்டு வந்து உன்னை பேசிக்கிறேன். ஆதிரா, நமக்கு வேலை இருக்கு, வா போலாம். என்ன நீ இவ்ளோ திமிரா போறாங்க? சரி, இன்னைக்கு சாயந்தரத்துக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அத நான் இப்ப சொல்லல, பொறுத்து இருந்து பாரு.
சுபத்ரா, ஆதிரா ஜாக்கிரதை. எந்த சூழ்நிலையிலயும் பூச்சட்டி கீழே விழக்கூடாது. பாதியில நிறுத்தவும் கூடாது. 3 தடவை சுத்தி வந்து இந்த விளக்கை ஏத்தணும். புரிஞ்சுதா? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஆதிரா, பயப்படாத. பயம் அப்படிங்கிற வார்த்தையே உன் வாயிலிருந்து வரக்கூடாது. கந்த சஷ்டி சொல்லிக்கிட்டே கோயில சுத்தி வா. முருகன் உன் கூட வருவான். என்ன நடந்தாலும் நீ நடக்கிறத நிறுத்தக்கூடாது. முன்ன வச்ச கால பின்ன வைக்க கூடாது. பூச்சட்டிய கீழே விட்டுறக்கூடாது. புரியுதா? பயப்படாத ஆதிரா, நான் உன் கூடவே இருப்பேன். சரியா? ஆதிரா, இங்க வா. யாரெல்லாம் உன்னால இந்த காரியத்தை பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களோ அவங்க வாயை மூடுற மாதிரி நீ இத செஞ்சு காட்டணும். சரிங்க பாட்டி. கௌரவம் யாரோ ஒருத்திக்கு போயிடுச்சே. இதெல்லாம் என் கண்ணு முன்னாடி நடக்கிறத பார்த்துட்டு நான் சும்மா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன நீ பண்றது? எல்லாம் உங்க தலையெழுத்து. அத நான் மாத்தி காட்டுறேன். இரு. என்ன நீ பாக்குறீங்க? பாத்துக்கிட்டே இரு. இது புடி. புடி. இது எதுக்கு? அண்ணி, என்ன நீ பண்றீங்க?
அண்ணி உங்களதான். ஐயோ ஆதிரா பாவம்ல அண்ணி. ஏய், கொஞ்ச நேரம் முன்னாடி என்ன பார்த்து பாவம்னு சொன்ன, இப்ப அவளை பார்த்து பாவம்னு சொல்ற? இன்னைக்கு அவ பூச்சட்டிய கீழே போடணும். ஊர்க்காரங்க எல்லாம் அவளை கேவலமா பேசணும். அப்பதான் என் அம்மாவுக்கு அறிவு வரும். சரி, இப்போ வேல்முருகனுக்கு அரோகரா அரோகரா ஆண்டவனுக்கு அரோகரா ஓம் கதிர்வேலனுக்கு அரோகரா ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா ஓம் திருத்தணி முருகனுக்கு அரோகரா. வேல்முருகனுக்கு அந்தனுக்கு குருபரனுக்கு சுப்பிரமணியனுக்கு ஆறுபடை நாயகனுக்கு முருகனுக்கு சுவாமிமலை முருகனுக்கு முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு வேல்முருகனுக்கு அரோகரா வேந்தபாணிக்கு சோலை முருகனுக்கு முருகனுக்கு சரவண பவனுக்கு அரோகரா கார்த்திகேயனுக்கு ஓம் ஆறுமுகனுக்கு அரோகரா ஓம் திருச்செந்தூர் முருகனுக்கு ஆதிரா அம்மா கண்ணாடி செல்லு கிடக்குதுமா. ஆதிரா எக்காரணத்தை கொண்டு நிறுத்தக்கூடாது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, காலை பின்னாடி வைக்க கூடாது. அப்படியே நட. வேல்முருகனுக்கு அந்தனுக்கு குருபரனுக்கு முருகனுக்கு முருகனுக்கு சுவாமிமலை முருகனுக்கு முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு வேல்முருகனுக்கு தண்டாயுதபாணிக்கு சோலை முருகனுக்கு முருகனுக்கு ஓம் சரவண பவனுக்கு கார்த்திகேயனுக்கு ஓம் ஆறுமுகனுக்கு வேல்முருகனுக்கு அந்தனுக்கு குருபரனுக்கு சுப்பிரமணியனுக்கு ஆறுபடை நாயகனுக்கு சோலை முருகனுக்கு சுவாமிமலை முருகனுக்கு திருப்பரங்குன்ற முருகனுக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு வேல்முருகனுக்கு தண்டாயுதபாணிக்கு சோலை முருகனுக்கு மருதமலை முருகனுக்கு ஓம் சரவண பவனுக்கு கார்த்திகேயனுக்கு அம்மா, சின்ன பொண்ணா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தோம் இந்த ஊர் பழக்க வழக்கம் சம்பிரதாயத்தை மீறாம விளக்கேத்தி சாரதாம்மா வீட்டு வாரிசுன்னு நிரூபிச்சிட்டாமா.